வணக்கம். நான் உங்கள் மோகனா. 4/9/2025 வியாழக்கிழமை மாலை மலர் செய்திகள். இதை பாருங்க, அந்தரங்க அரட்டை மூலமாக வீழ்த்தப்படும் ஆண்கள் ஆபாச செயல்களுக்கு அடிமையாகும் இளைய தலைமுறை. கவர்ந்திழுக்கும் பேச்சில் மயங்கி பணத்தை இழக்கிறார்கள். சமூக வலைதளங்கள் மூலமாக முன்பின் அறிமுகமில்லாத நபர்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுடன் குடும்ப ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்வது இன்று அதிகரித்துள்ளது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட் உள்ளிட்ட ஏராளமான சமூக வலைதளங்கள் மூலமாக இன்று இளம் பெண்களும் வாலிபர்களும் யார் என்றே தெரியாத ஆட்களை கூட நண்பர்களாக்கி அவர்களோடு வெளியில் சுற்றுவது வாடிக்கையாகி புதிய கலாச்சாரமாக உருவெடுத்துள்ளது. சமூக வலைதளங்கள் எவ்வளவு தூரம் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுகிறதோ அதே அளவே இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்வதற்கும் வழிவகுத்து கொண்டு இருக்கிறது என்றே கூறலாம். இன்ஸ்டாகிராம் மூலமாக இளம்பெண்கள் காதலை வளர்த்துக்கொண்டு வாலிபர்களோடு வெளியில் சுற்றுவது இதன் மூலமாக கற்பை பறிகொடுத்தும் இன்றும் சர்வசாதாரணமாகிவிட்டது. இப்படி என்றே இளைய சமுதாயத்தினர் நல்லது எது கெட்டது எது என்பதை அலசி ஆராயாமல் செயல்படுவது பெற்றோர்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் தங்களது மகள் சமூக வலைதளங்கள் மூலமாக தவறான வழிக்கு சென்று விடுவாளோ என்கிற பீதியிலே ஒவ்வொரு பெற்றோரும் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. சமூக வலைதளங்கள் மூலமாக இஷ்டத்துக்கு அரட்டை அடிப்பது என்பது இன்றைய இளைஞர்களை கவர்ந்திருக்கும் பொழுது போக்காகவே மாறி இருக்கிறது. அந்த வகையில் ஃபேஸ்புக் என்ற சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கும் போது இடையில் பெண் ஒருவர் தோன்றி, என்ன பார்க்குறீங்க, இப்படியா, நம்ம 2 பேரும் பார்த்து கொண்டிருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆப்புக்கு போங்க, உங்களுக்கு பிடித்தவர்களோடு அரட்டை அடியுங்கள் என்று புன்னகைத்தபடியே கூறும் வீடியோக்கள் அதிகரித்து வருகின்றன. இதுபோன்ற நண்பர்களை அடையாளம் கொண்டு அவர்களோடு அரட்டை அடிப்பதற்கு ஏராளமான செயல்கள் உள்ளன என்பதை போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வழியில் ஆபாச உரையாடல்களை ஏற்படுத்தி அதற்கு அடிமையாக்குவதற்கும் இறுதியில் உல்லாசத்திற்கும் அழைத்து பணம் பறித்து மோசடியில் ஈடுபடுவதும் சமீப காலமாகவே அதிகரித்திருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்த ஆபாச செயலில் மோசடி எப்படி செயல்படுகிறது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். பெண்களிடம் பேச சங்கடப்படுகிறார்களா, இது எளிதாக பேசலாம் என்ற பெயரில் இளைஞர்களை மயக்கி ஆசை வலையில் சிக்க வைக்கும் செயலின் பயன்பாடு சென்னை, கோவை, மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, திருச்சி, சேலம் என அனைத்து பகுதியிலுமே மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா ஐரோப்பா போன்ற வெளிநாடுகளில் புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும், வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் இது போன்ற செயலில் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலமாக தங்களுக்கு பிடித்த ஜோடிகளை தேர்வு செய்து வெளியில் சுற்றும் டேட்டிங் கலாச்சாரம் இந்தியாவின் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் பரவி உள்ளது. 2016 ஆண்டுகளுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளாமலேயே டேட்டிங் என்ற பெயரில் வெளியில் அடிக்கடி சுற்றுவது, லிவிங் டுகெதர் முறையில் திருமணம் செய்து கொள்ளாமல் குடும்பம் நடத்துவது ஆகியவை அதிகரித்து இருக்கிறது. நல்ல நட்புடன் பழக வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட பல செயலிகள் தற்போது இளைஞர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்துவதாக மாறி இருக்கின்றன என்றே கூறலாம். உங்களுடன் எப்போதும் அரட்டை அடிப்பதற்கு நல்ல நண்பர்கள் தேடுங்கள் என்ற பெயரில் சுண்டி இழுக்கும் இந்த செயலிகள் முழுமையாக அடிமையாக்கி விடுகின்றன. தனிமையில் வாடும் ஆண்களை குறிவைக்கும் இச்செயலிகள் பணம் வசூலித்து பெண்களிடம் பேச வைக்கின்றன. முகம் தெரியாத பெண்களுடன் பேச இளைஞர்கள் சில 100 ரூபாயிலிருந்து லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து வருகின்றனர். 18 வயது ஆணும் 40 வயது பெண்ணும் ஒன்றிணைக்கப்பட்டு அவர்கள் ஆபாச வலையில் சிக்கி வைக்கப்படுகிறார்கள். ஏன் உங்களுக்கு அறிவு இல்லை? பெண்கள் வலை வீசுகிறாங்க, ஆம்பளை வலை வீசுகிறாங்க. ஏன் சொந்த புத்தி இல்லையா? சொந்த புத்தி இருந்தால் அதெல்லாம் ஏன் செய்கிறீங்க? ஒன்று சொல் புத்தியாவது இருக்கணும், இல்லை ஒரு சொந்த புத்தியாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா இப்படி தான். 100 ரூபாய் இல்லை, 50 ரூபாய்க்கும் போக வேண்டியதான். அம்மா நாங்கள் இல்லைம்மா. ஒன்றிணைக்கப்பட்டு அவர்கள் ஆபாச வலையில் சிக்கி வைக்கப்படுகிறார்கள். இந்த செயலிகளுக்கு எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இல்லாத நிலையில் மோசடி கும்பலை சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் குழு அமைத்து சிண்டிகேட்டாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். இதுக்கு குழு வேற வச்சிருக்காங்களாம். தனிமையில் வாழ்பவர்களை பெண்களிடம் பேச தயங்குபவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களை இலக்காக கொண்டு செயல்படும் இந்த செயலிக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுகிறது. சமூக வலைதளங்களில் உண்மையான பெண் நண்பர்கள் கிடைக்க நீண்ட நாட்கள் தேவைப்படும் நிலையில் இந்த செயலிகள் அதை எளிதாக்குகின்றன. அதாவது முன்பின் தெரியாதவர்களிடம் உடனடியாக பேசும் வாய்ப்பு கிடைக்கிறது. பெண்கள் பேசுவதற்காக பணம் செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் ஆண்கள் பெண்களிடம் பேச கட்டணம் செலுத்த வேண்டும். குறைந்தது 10 நிமிடம் முதல் 2 மணி நேரம் வரை என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம், கேட்கலாம்.
இதற்கு எந்தவித வயது வரம்பும் இல்லாத இளைஞர்கள் பலர் பெண்களுடைய மணிக்கணக்கில் அந்தரங்க விஷயங்களையும் ஆபாச வார்த்தைகளையும் கூறி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இது போன்ற ஆபாச மோசடி வலையில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து வருகிறார்கள். இப்படி தங்களது வலையில் சிக்கும் நபர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை பெற்று வாட்ஸ்அப் மூலமாக வீடியோ அழைப்பில் பேச வைத்து மிரட்டுவது அதிகரித்து உள்ளது. வீட்டில் இருக்கும் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் நீங்கள் போனில் ஆபாசமாக பேசினால் பணம் சம்பாதிக்கலாம் என இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் வாயிலாகவும் விளம்பரப்படுத்துகின்றனர். இதில் அதிக வருமானம் கிடைக்கும் என்பதால் ஆபாச வார்த்தைகளை அள்ளி வீசி பெண்கள் எந்த எல்லைக்கும் செல்ல துணிகின்றனர். இதன் மூலம் இந்த செயலிகள் டிஜிட்டல் விபச்சாரத்துக்கு இணையதளமாக மாறி வருவது அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாக மாறி உள்ளது. நாடு முழுவதும் சூதாட்ட செயலிகளை கண்டறிந்து அவற்றுக்கு தடை விதித்தது போல இது போன்ற செயல்களையும் தடை செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் இளம் பெண்களும் வாலிபர்களும் 24 மணி நேரம் செல்போன்லேயே மூழ்கி கிடைக்கிறார்கள். இது போன்ற நேரங்களில் அவர்கள் தவறான செயலிகளை பயன்படுத்தி திசை மாறுவதற்கு 100% வாய்ப்பு இருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் எந்த மாதிரியான செயலிகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதை கண்காணித்து அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதாம் சைபர் கிரைம் போலீசாரின் வேண்டுகோளாக உள்ளது. இது போன்ற செய்திகள் மூலமாக யார் பாதிக்கப்பட்டாலும் சைபர் உதவி எண்ணான 1930 அல்லது இங்கே இணையதளம் கொடுத்துருக்குறாங்க. இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் என்று காவல்துறை தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளம் வாலிபர்களை நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களை எச்சரிக்கையோடு இருங்கள். இல்லையெனில் நீங்களும் ஆபாச செயல்களில் சிக்கி அல்லல் பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உஷார் உஷார் உஷார். முன்பின் தெரியாதவர்களிடம் உடனடியாக பேசும் வாய்ப்பு கிடைக்கிறது. பெண்கள் பேசுவதற்காக பணம் செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் ஆண்கள் பெண்களிடம் பேச கட்டணம் செலுத்த வேண்டும். குறைந்தது 10 நிமிடம் அல்லது 2 மணி நேரம் என்ன வேணுமானாலும் பேசலாம், எதை வேணுமானாலும் கேட்கலாம். இதற்கு எந்தவித வயது வரும் இல்லாததால் இளைஞர்கள் பலர் பெண்களுடன் மணிக்கணக்கில் அந்தரங்க விஷயங்களையும் ஆபாச வார்த்தைகளையும் கூறி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.